Dear students, welcome to Kalabharat Academy. இன்னைக்கு டிஸ்கஷன் வந்து கிங்டம் பிளான்டேல செஷன் 13 அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் செகண்ட் செஷன். இன்னும் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸுடைய லைஃப் சைக்கிளில் ஏற்கனவே பார்த்தோம். பிளான்ட் லைஃப் சைக்கிளில் ஸ்போரோஃபைட்டிக் லைஃப் டைப் அண்ட் கேவிட்டோஃபைட்டிக் லைஃப் ஸ்டேஜ், ரெண்டு ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸை பொறுத்த மட்டும் டாமினன்ட் ஸ்பேசிஸ் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னு என்ன? 2n diploid number of chromosomes உள்ள செல் ஸ்ட்ரக்சரில் அது வாழுது. தட் இஸ் வித் டிப்ளாய்ட் செல்ஸ் அண்ட் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். ஹெட்டிரோஸ்போரஸ் என்ன பார்த்துருக்கோம்? என்ன அவனுடைய ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து பிகர் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸில் அது ஃபார்ம் ஆகும். ஓகே, ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் and megaspores. Microspores is for production of the male gametes. Megaspores is for the production of female gametes. Within the sporangia present in sporophyll. Sporophytic ஸ்டேஜில் அதில் ஸ்போரோஃபில் இருக்கக்கூடிய ஸ்போரஞ்சியா ஸ்ட்ரக்சருக்குள்ள ஸ்போர் மதர் செல் இருக்குது. அது மைக்ரோஸ்போர்ஸையும் மெகாஸ்போர்ஸையும் உற்பத்தி பண்ணும். ஓகே, தி ஸ்போரோஃபில்ஸ் ஆர் அரேஞ்ச். ஸ்போரோஃபில்ஸ் எங்கே இருக்குது? அரேஞ்ச்டு ஸ்பைரலி along the axis forming compact cones or stabili or lacs. இந்த ஸ்போரோஃபில்ஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்து டைட்டாகி ஒரு கோன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஃபிகரில் பார்த்தோம். ஏன்னா அது பேர் ஸ்டோபிலி அல்லது லாக்ஸ். சரியா? கோன் ஹேவிங் மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் கால்ட் மைக்ரோஸ்போராஞ்சியா ஆர் மைக்ரோஸ்போரோஃபில். என்ன அந்த ஸ்போர் சின்ன சைஸாக ஸ்போர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருந்தால் தட் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரஞ்சியா அல்லது மைக்ரோஸ்போரோஃபில். அதே இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட் மைக்ரோஸ்போராஞ்சியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டுக்கு மைக்ரோஸ்போராஞ்சியேட் அப்படின்னு பேர். அல்லது என்ன மேல் ஸ்டோபிலி, அதாவது அந்த கோன் மேல் ஸ்டோபிலி டெவலப் ஆஸ் தி மேல் கேமிட்டோஃபைட் ஸ்டேஜுக்கு அது டெவலப் ஆகும். அதே இது பெரிய சைஸில் இருந்தால் என்ன அதுக்கு பேர் மெகாஸ்போராஞ்சியா. அதை நம்ம அடுத்த டிஸ்கஷனில் பார்ப்போம். இந்த கேவிட்டோஃபைட் அதனுடைய சைஸ் ரெடியூஸ் ஆகி ரொம்ப ஷங்கனாக சிறுசாக மாறிடுச்சுன்னா தேட் இஸ் கால்டு போலன் கிரைன். அதாவது என்ன அர்த்தம்? இந்த கேவிட்டோஃபைட் என்ன இந்த மேல் ஸ்டோபிலியில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கேமிட்டோஃபைட் சைஸ் ரொம்ப சின்னதாக ஷங்கனாக புதுசாக மாறிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு போலன் கிரைன் அல்லது மகரந்தம். தமிழில் சொன்னால் மகரந்தம். என்ன அது பேர் தான் மகரந்தம் பேர். தேட் டெவலப்ஸ் இன் தி மைக்ரோஸ்போரோஃபில். மைக்ரோஸ்போரோஃபில் அதில் தான் அது உற்பத்தி ஆகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரைன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் விதின் மைக்ரோஸ்போராஞ்சியா. மைக்ரோஸ்போராஞ்சியாக்குள்ளே தான் உள்ளேயும் இந்த போலன் கிரைன் உற்பத்தி ஆகுது. ஓகே, இதனுடைய இங்கே ஒரு ஃபிகர் பார்க்குறோம். திஸ் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட். அதாவது டிப்ளாய்ட் நம்பரில் 2n டபுள் குரோமோசோம், டபுள் நம்பரில் உள்ள குரோமோசோம்ஸ் உள்ளது மெச்சூர் ட்ரீ. இது இந்த ஸ்போரோஃபைட்டில் கோன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோம். ரெண்டு டைப் ஆஃப் கோன்ஸ் இருக்குது. ஒரு கோன் வந்து ஃபீமேல் கோன் அல்லது மெகாஸ்பொராஞ்சியம். இது மேல் கோன் அல்லது வந்து என்ன மைக்ரோஸ்பொராஞ்சியம், அதிலிருந்து உற்பத்தி ஆகுது. இது லோயர் பிரான்ச்சஸில் உற்பத்தி ஆகும். இது மேல் கோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் அட் தி லோயர் பிரான்ச்சஸ், வேறஸ் ஃபீமேல் கோன்ஸ் அட் தி அப்பர் பிரான்ச்சஸ். எதுக்காகனா அப்பர் பிரான்ச்சில் இருந்துச்சுன்னா ஏர் வழியாக போலன் கிரைன்ஸ் வந்து என்ன இது விடக்கூடிய போலன் கிரைன்ஸ் ஏர் வழியாக அது வந்து பாலினேஷன் அடைய முடியும், மகரந்த சேர்க்கை நடக்க முடியும், ஃபெர்டிலைசேஷன் நடக்க முடியும். அதுக்காக வேண்டி அது நடக்குது. இது கோனுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒரு கோனுடைய ஸ்ட்ரக்சர். ஏன்னா மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோன் பெருசாக இந்த கோன் வளர்ந்துருக்குது. இதில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நெக்கர் சீட்ஸ், இட்ஸ் நாட் கவர்டு. ஓகே, இது எப்படி ஜெர்மினேஷன் நடக்குதுன்னு காட்டக்கூடிய ஒரு படம். போலன் கிரைன் இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு சாக். இந்த சாக் வந்து ஒரு கேனால் மாதிரி இப்படியே நீண்டு வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த கேனாலுக்கு உள்ள இந்த சேக்குக்குள்ளே நிறைய போலன் கிரைன்ஸ் இருக்குது. தட் இஸ் கால்ட் என்ன மேல் கேமிட்ஸ். இது பேர் போலன் டியூப். இது வந்து ஓவியூல், அதாவது மெகாஸ்பொராஞ்சியா அதுக்குள்ள என்ன ஆர்ச்சிகோனியம் சொல்லக்கூடிய இடத்துக்குள்ள போலன் கிரைன்ஸ் டியூப் வழியாக வளர்ந்து உள்ளே போய் இங்கே சைகோட் ஃபார்ம் பண்ணும். சைகோட் ஃபார்ம் பண்ணும்போது அது 2n ஆயிரும். அது வரைக்கும் இந்த மெகாஸ்போருங்கிறது ஹேப்ளாய்டு நம்பரில் இருக்கும். அதே மாதிரி என்ன ஸ்பேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஹேப்ளாய்டு நம்பரில் இருக்கும்.
சைகோட் மொத்தம் டபுள் இன்ல வரும். சைகோட்டும் அதுக்குள்ளே ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகி வளரும். ஓகே. தி கோன்ஸ் பியரிங் மெகாஸ்போர்ஸ் ஆர் கால்ட் மெகாஸ்போராஞ்சியா ஆர் மேக்ரோஸ்போராஞ்சியேட் ஆர் ஃபீமேல் ஸ்டோபிலி. ஏற்கனவே பார்த்ததான். தி மேல் ஆர் ஃபீமேல் கோன்ஸ் அல்லது ஸ்டோபிலி மே பி போர்ன் ஆன் தி சேம் பிளான்ட், சேம் ட்ரீலேயே இருக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் ஸ்டோபிலிங்கிறதும் அது எக்ஸாம்பிள் பைனஸ். இது மேல் தனி பிளான்ட்லேயும் ஃபீமேல் தனி பிளான்ட்லேயும் வெவ்வேறு இடத்துலையும் தனித்தியாக இருக்கலாம் அந்த ஸ்டோபிலி. என்ன அதற்கு எக்ஸாம்பிள் இன் சைக்கஸ் மேல் கோன்ஸ் அண்ட் female megasporophylls are born in on different trees. அப்போ மேல் ட்ரீ ஃபீமேல் ட்ரீயை தனித்தனியாக அதில் பார்க்க முடியும். மெகாஸ்போர்ஸ் டிஃபரன்ஷியேட் இன்டு காம்போசிட் ஸ்ட்ரக்சர் கால்டு ஓவியூல். இந்த மெகாஸ்போர்ஸ் தான் ஓவியூலாக மாறுது. இந்த ஓவியூல் தான் பின்னாடி சீடாக மாறும். ஓகே. தி ஓவியூல்ஸ் ஆர் present on megasporophylls which are clustered to form the female cones. இந்த ஓவியூல்ஸு எங்கே இருக்குது? மெகாஸ்போரோஃபில் இருக்குது. அது கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி கோன்ஸாக ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் மெகாஸ்போராஞ்சியா, அந்த ஃபீமேல் கோன். தி மெகாஸ்போர்ஸ் மதர் செல்ஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி, அதாவது டிப்ளாய்ட் நம்பர் வந்து ஹேப்ளாய்டு நம்பராக மாறும். டு ஃபார்ம் 4 நம்பர் ஆஃப் ஹேப்ளாய்டு மெகாஸ்போர்ஸ். அப்போ ஒவ்வொரு மெகாஸ்போரும் சிங்கிள் மெகாஸ்போரும் மியாசிஸ் டிவிஷன் மூலமாக ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக டபுள் நம்பரில் உள்ள குரோமோசோம் சிங்கிள் நம்பர் உள்ள குரோமோசோமாக மாறி 4 மெகாஸ்போர்கள் உற்பத்தி பண்ணும். 4 மெகாஸ்போர்கள் உற்பத்தி பண்ணும். ஓகே. மெகாஸ்போர்ஸ் என்க்ளோஸ்ட் இன் மெகாஸ்போராஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு எ மல்டி செல்லுலர், பல செல்கள் உள்ளதாக ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக மாறி that bears 2 or more ஆர்ச்சிகோனியா ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆர்ச்சிகோனியா அல்லது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக மாறும். எது மாறுது? இந்த மெகாஸ்போர்ஸ் எங்கே இருக்கு? மெகாஸ்போராஞ்சியத்துக்குள்ளே இருக்கு. that develops into multicellular female gametophyte bearing 2 or more ஆர்ச்சிகோனியா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸை அது உற்பத்தி பண்ணுது. தட் இஸ் ஓவியூல்ஸ். ஜிம்னோஸ்போம்ஸ் தட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸ் do not have an independent free living existence. இந்த ஜிம்னோஸ்பர்ஸ் வெரைட்டியை சேர்ந்த எந்த ஒரு பிளான்ட்லேயும் என்ன மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ஸு தனியாக அது வாழாது. தனியாக ஒரு பிளான்ட்டாக தனியாக டெவலப் ஆகி வாழ்கிறதில்லை. தே ரிமைன் வித்தின் தி ஸ்பொராஞ்சியா ரீடைன்ட் ஆன் தி ஸ்போரோஃபைட்ஸ். ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயும் அது ரொம்ப நாளைக்கு தங்கி தனியாக வளரும். அப்போ 2n அண்டு சிங்கிள் n ரெண்டுமே சேர்ந்து வாழுது. ஒன்று ஸ்போரோஃபைட்டுங்கிறது டிப்ளாய்டு நம்பர், ஆனால் இந்த கேமெட்டோஃபைட்டுங்கிறது ஹேப்ளாய்டு நம்பர். அந்த கேமெட்டோஃபைட்ஸு எங்கே இருக்குது? ஸ்போரோஃபைட்டுக்குள்ளேயே சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு வாழுது. போலன் கிரைன் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் தி மைக்ரோஸ்பொராஞ்சியம் கேரிட் இன் ஏர் கரண்ட், காற்றின் மூலமாக கொண்டு வரப்படுது. எது? போலன் கிரைன், அதாவது மகரந்தம்ங்கிறது. அண்ட் கம் இன் கான்டாக்ட் வித் ஓப்பனிங் ஆஃப் தி ஓவியூல்ஸ். ஓவியூலுடைய ஓப்பனிங்குள்ளே வந்து சேரும். தி போலன் டியூப், ஏற்கனவே படத்தில் பார்த்த மாதிரி ஒரு போலன் டியூப் தனியாக வளருது. கேரியிங் தி மேல் கேமெட்ஸ் குரோ, அது வளர்ந்து அந்த டியூப் நின்றுக்கிட்டே போகுது. டுவேர்ட்ஸ் ஆர்ச்சிகோனியா தட் இஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இன் தி ஓவியூல்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் தர் கண்டென்ட்ஸ் நியர் தி மவுத் ஆஃப் தி ஆர்ச்சிகோனியா. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஃபாலோயிங் ஃபெர்டிலைசேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் சேர்ந்தது பின்னாடி சைகோட் உற்பத்தி ஆகுது, தட் கரு உற்பத்தி ஆகுது. டெவலப்ஸ் இன்டு எம்பிரியோ அண்ட் த ஓவியூல்ஸ் இன்டு தி சீட்ஸ். ஓவியூல்ஸ் என்ன செய்யுது? சீட்ஸாக டெவலப் ஆகுது. தி சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு. இதெல்லாம் நேக்கட் சீட்ஸ். ஓகே, இதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ஜிம்னோஸ்பர்ம்ஸ். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்.